என் ஜனமே விழிப்பாயிரு. அவன் வர முடியாது. ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாக ஒரு காட்டு கழுதை என்னிடத்தில் அனுப்புவான். அது சொல்லும் ஆசீர்வாதமான மகனாக என்று சொல்லும், ஆசீர்வாதமான அது என்று சொல்லும், ஆசீர்வாதம் இது என்று சொல்லும், நல்ல தீர்க்கதரிசி என்று சொல்லும். நம்பாத உன் ஆயுதமாகிய தேவ பாத்திரத்தை எடுத்து வழித்தரத்தில் வாயிலே தெளிக்கிற அதனுடைய முதல் அதிகாரம். யார் வேண்டுமானாலும் சத்தியத்தை மோதிப்பார்கள். நீ சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேள்வி. வீட்டு கழுதை அது கட்டப்பட்டிருக்குது. அதுக்கு எஜமான் உண்டு, அது கண்காணியாளர் உண்டு, அது குட்டியோடு இருக்கும், அது மலடாக இருக்காது. அல்லேலூயா, அது குட்டியோடு இருக்கும். அதை அவள் எஜமான் கேட்பான், கண்காணி கேட்பான், எதற்காக என்று என் தேவனுக்கு வேண்டும் என்று சொல், எதற்காக என்று கேட்பான். காட்டு கழுதைகளை சத்தத்தை அடக்கி சர்ப்பங்களின் தலையை நசுக்குவதற்காக எனக்கு வேண்டும் என்று சொல். Thank you, my Holy Spirit. Thank you. Amen. Hallelujah. Shout hallelujah. காட்டு கழுதை மேடைகளில் நின்று என் அருமை ஜனமே அது ஆயுதத்தை பறித்து வலிசர்ப்பத்தின் கைகளிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை தேவ ஜனங்கள், எத்தனை ஆயுதம், எத்தனை வாயின் சுவாசம் காட்டு கழுதைகளுடைய சத்தத்திற்கு, காட்டு கழுதைகளுடைய திருட்டுத்தனத்திற்கு ஆளாகி இன்றைக்கு உலகமொத்தம் இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தருக்கோ இந்த சிறிய கூட்டம் போதும். இரண்டே கழுதை போதும். ஒரு கழுதை சுமக்க ஒரு குட்டி பின்னே செல்ல. அது நீயும் நானும் தான். அல்லேலூயா. அமர்ந்திருக்கிற நாம் தான். என் தேவனுக்கு இரண்டு கழுதை போதும். மேடைகளில் கர்ச்சிக்கிற அநேக கழுதைகளுக்கு பீரிப்படுகிற ராஜசிங்கம் பெற்றெடுத்த பாலசிங்கம் அல்ல, வலிமையான சிங்கம் வந்திருக்கிறது. ஆமென், ஆமென். காட்டு கழுதை மேடைகளில் நின்று ஆவியை பகுத்தறிகிறவர் சத்தியத்தினால் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. காட்டு கழுதைகள் சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வீட்டு கழுதை, கட்டப்பட்ட கழுதையை கர்த்தர் கட்டவிழ்த்து அநேக நாளாயிற்று. குடிசையிலிருந்து கட்டவிழ்த்து அநேக நாளாயிற்று. கழுதை சிங்கமாக உலா வந்து அநேக நாளாயிற்று. சிங்கம் பாலசிங்கமாக வந்து அநேக நாளாயிற்று. அது வலுசிங்கமாக மாறி வந்து நிற்கிற அநேக நாளாயிற்று. அல்லேலூயா. காட்டு கழுதைகளின் சத்தம் ஒரு சிங்கத்திற்கு முன்னே எம்மாத்திரம். அந்த சிங்கம் நீ. ஆமென். அவர் நீ வீட்டு கழுதையாக கர்த்தருடைய சத்தியமாக வீட்டில, சத்திய வீட்டில நீ கட்டிப்படப்படும். ஜீவ வெளிச்சத்தின் அடியில உன் கயிறு வசனத்தினால் கட்டிப்படப்படட்டும். கட்டிப்படும் போது நீ மலடாய் இருக்க மாட்டாய், பெருகுவாய். இடம் கொள்ளாமல் பெருகுவாய். இடம் கொள்ளாமல் ஜீவ வெளிச்சத்தின் அடியில பெருகுவாய். கர்த்தர் ஒரு நாள் வருவார், தன் தாசரை எழுப்புவார், தன் தாசர்களை எழுப்புவார். நீ கர்த்தருக்கு வேண்டுமா? நீ கர்த்தருக்கு வேண்டுமா? அவிழ்க்கட்டுமா? அவிழ்க்கட்டுமா? உன்னை இப்பொழுது அவிழ்க்கிறேன். இந்த லேபத்தை நான் அண்ணாக்கிறேன். நீ இயேசுவுக்கு வேண்டும். காட்டு கழுதையின் சத்தத்தை அடக்குவதற்காக பின்னே நிற்கிற வலுசர்ப்பத்தின் ஆவியின் வாயை நசுக்குவதற்காக. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, என்னை பார்ப்பதை விட்டுவிட்டு என்னை முன்னே நிறுத்தின இதை பார், அவரை பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவ ஜனம்தான் பட்டயம் என்று யாருக்கும் தெரியும். அப்போ தேவனுடைய சுவாசம் தன் தேவ ஜனங்கள்ட்ட என்ன இருக்கு? நிரம்பி இருக்கிறது. அந்த வாயின் சுவாசம் தான் வலுசர்ப்பத்தை என்ன பண்ண போடுது? ஏன்னா உங்களை விட, என்னை விட, நம்மை விட பிசாசுக்கு நன்றாக வேதம் தெரியும். ஆகவேதான் இந்த ஆயுதங்கள், இந்த காற்று, இந்த தேவனுடைய வாயின் சுவாசம் அங்கே இருந்தால் எனக்கு ஆபத்து, என்னிடத்தில் இருந்தால் எல்லா கிறிஸ்துவுக்கும் ஆபத்து. அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய குமாரர்களுக்கெல்லாம் ஆபத்து. இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அவன் ஏன் தெரியுமா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான்? காட்டுக்களை நீங்க சபைக்குள்ள எல்லாம் சுத்திட்டு இருக்கு பாருங்க, டிவியில எல்லாம் சுத்தது பாருங்க. எனக்கு கருமையான தேவனுடைய ஜனமே, காட்டு கழுதைகளுடைய வாயை நசுக்கு, நசுக்கு, வலுசர்ப்பத்தின் வாயை நசுக்கு. இந்த காட்டு கழுதைகளுடைய சத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த பாம்பு கக்கி போட்ட வாந்தியை தின்றுவிட்டு மறுபடியும் வாந்தி எடுக்கிறது உண்மையா? காசு காசு காசு, பணம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆனால் பேர் என்ன தெரியுமா? பேசுவதெல்லாம் இயேசு சொல்லுகிறது. கத்தை கரெக்டா காட்டுறாங்க. கழுதை, கழுதையோட எங்க போவாங்க? என்ன நினைப்பீங்க? தேவனை சுமக்கிற கழுதை. அல்லேலூயா. நான் தேவனை சுமக்கிறேன் என்று சொல்லுபவனை நம்பாதே, தேவனை உண்மையாக சுமக்கிற சாட்சியை நம்பு. சாட்சியை நம்பு. பரலோகத்தை கண்டேன் என்று சொல்லுகிறவனை நம்பாதே, பரலோகத்தை சத்தியத்தினால் உண்மையிலே காட்டுகிறவனை நம்பு. தரிசனங்களை கண்டேன் என்று சொல்லுகிறவனை நம்பாதே, தரிசனங்களை சத்தியத்தின் வழியாக